ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் எப்போ சார் ஆகும் அப்படின்னு ஜோதிடம் பார்க்க வந்தால் எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி குரு பலன் வந்துருச்சா, வியாழ நோக்கம் இருக்கா அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க. இந்த குரு பலன் வந்தால் தான் நம்ம குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் ஒரு விதமாக சொல்லி அவங்கள எல்லாருமே மனப்பாடம் செய்ய வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையில் அது பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாண பெண்ணுக்கோ கல்யாண மாப்பிள்ளைக்கோ குரு பலன் இல்லைனா கூட கல்யாணம் ஆகும். என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையனது தாய் தகப்பனுக்கோ அல்லது பெண்ணோட தாய் தகப்பனுக்கோ குரு பலன் இருந்து சுக்கிரதசை நடந்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுப செலவு நடக்கணும் அந்த வயசில் அப்படின்னு இருந்தால், அவங்க ஜாதக பிரகாரம் வீடு கட்டுறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதோ, மேற்படிப்பு படிக்கிறதோ அப்படிங்கிறத அவங்க செய்யலாம். அவங்களுடைய குரு பலனை வச்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதை எல்லாத்த விட பையனோ பொண்ணோ அவங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு குரு பலனோ சுக்கிர தசையோ அவங்களுக்கு இருந்ததுன்னா மூத்தவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இவ்வளவு சொல்கிறீங்க, குரு தசை நடந்தாலும் சுக்கிர தசை நடந்தாலும் மாப்பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ குரு பலன் தான் கோச்சாரத்தில் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தாராளமாக திருமணம் நடக்கும். ஆகவே இப்போ எல்லோரும் பிளைண்டாக கேட்குறீங்க இல்லையா, இனிமேல் அந்த கேள்வி தேவையில்லாததுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் விசேஷம் நடக்கணும், சுபம் நடக்கணும் அப்படின்னா அந்த வீட்டு தலைவி, குடும்ப தலைவியினுடைய ஜாதகத்திலையும் சுபம் நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அவங்க ஜாதகம் மூலியமாக வீட்டில் கல்யாணம் நடக்கலாம், வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், பட்டு புடவைகள் வாங்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சுபங்கள் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு யாராவது ஜோதிடர்கள் சொன்னால் குரு பலன் இல்லை, குரு வியாழ நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் ஜாதகம், உங்கள் மனைவி ஜாதகம், அந்த பிள்ளையோ அல்லது பெண்ணோ அவங்களது உடன்பிறப்புகள் ஜாதகம், இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு குரு பலன் இருக்கா, வியாழ நோக்கம் இருக்கா, சுக்கிர பலம் கூடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதனால் கூட திருமணம் நடக்கலாம். இது எல்லாத்த விட கணவன் மனைவி இருவரது ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் போதும்.